ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் கேன் அப்படிங்கிறதான வேர்ட் பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். கேன் நாட் அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் நம்ம கேன் எங்கே பயன்படுத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னால் முடியும், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ கேன். ஐ அப்படின்னா நான், ஆனால் ஐ கேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்னால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவனால் முடியும், அவனால் முடியும், இது நம்ம இங்கிலீஷில் ஹீ கேன் அப்படின்னு சொல்லணும். அவளால் முடியும், ஷீ கேன். அதனால் முடியும், இட் கேன். எங்களால் முடியும், வி கேன். உன்னால் முடியும், யூ கேன். அவர்களால் முடியும், தே கேன். ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் கேன், அதுக்கப்புறம் வேர்ப். இப்போது என்னால் படிக்க முடியும், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன் ஸ்டடி. ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். என்ன என்னால் செய்ய முடியும் அப்படின்னா படிக்க முடியும். என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் இங்கிலீஷில் ஐ கேன் ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். அவனால் படிக்க முடியும், இதை நம்ம இங்கிலீஷில் ஹீ கேன் ஸ்டடி. அவளால் படிக்க முடியும், ஷீ கேன் ஸ்டடி. எங்களால் படிக்க முடியும், வி கேன் ஸ்டடி. உன்னால் படிக்க முடியும், யூ கேன் ஸ்டடி. அவர்களால் படிக்க முடியும், தே கேன் ஸ்டடி. ஸோ ஒரு சென்டென்ஸ் நம்ம பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், கூடவே கேன் நம்ம பயன்படுத்தணும், அதுக்கப்புறமா நம்ம வேர்ப் பயன்படுத்தி நம்ம பேசணும். இப்போது நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். என்னால் ஆங்கிலம் படிக்க முடியும், என்னால் ஆங்கிலம் படிக்க முடியும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என்னால் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன். ஆங்கிலம் படிக்க முடியும், இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ கேன் ஸ்டடி இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்டடி இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் படிக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னால் ஆங்கிலம் நன்றாக படிக்க முடியும், இதை எப்படி சொல்லலாம்? ஐ கேன் ஸ்டடி இங்கிலீஷ் வெல். என்னால் ஆங்கிலம் நன்றாக படிக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவனால் ஆங்கிலம் பேச முடியும். அவனால் ஆங்கிலம் பேச முடியும். அவனால் ஆங்கிலம் பேச முடியும். ஹீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஹீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அவனால் ஆங்கிலம் பேச முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள். அவளால் பைக் ஓட்ட முடியும். அவளால் பைக் ஓட்ட முடியும். ஷீ கேன் டிரைவ் அ பைக். ஷீ கேன் டிரைவ் அ பைக். அவளால் பைக் ஓட்ட முடியும். எங்களால் கால்பந்து விளையாட முடியும். எங்களால் கால்பந்து விளையாட முடியும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா we can play football. we can play football. எங்களால் கால்பந்து விளையாட முடியும். அதனால் ஓட முடியும். அதனால் ஓட முடியும். it can run. it can run. அதனால் ஓட முடியும். அவளால் நன்றாக விளையாட முடியும். அவளால் நன்றாக விளையாட முடியும். she can play well. அவளால் நன்றாக விளையாட முடியும். என்னால் முடியும், இதை நம்ம இங்கிலீஷில் ஐ கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னால் முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா கேன் ஐ அப்படின்னு கேட்கணும். கேன் ஐ அப்படின்னா என்னால் முடியுமா? அவனால் முடியும், இதை நம்ம இங்கிலீஷில் ஹீ கேன். அவனால் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியாக கேட்குறதுக்கு கேன் ஹீ. கேன் ஹீ அப்படின்னா அவனால் முடியுமா? அவளால் முடியும், இதை நம்ம இங்கிலீஷில் ஷீ கேன் அப்படின்னு சொல்லுவோம். அவளால் முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறதுக்கு கேன் ஷீ அப்படின்னு கேட்கணும். அதனால் முடியும், இதை நம்ம இங்கிலீஷில் இட் கேன் அப்படின்னு சொல்லணும். அதனால் முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் இட் அப்படின்னு கேட்கணும். உன்னால் முடியும், யூ கேன். யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும். உன்னால் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்குறதுக்கு கேன் யூ. கேன் யூ அப்படின்னா உன்னால் முடியுமா? எங்களால் முடியும், இதை நாம் இங்கிலீஷில் we கேன் அப்படின்னு சொல்லணும். எங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் we. அவர்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே கேன். அவர்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்குறதுக்கு கேன் தே. இப்போது இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம்.
உன்னால் நடக்க முடியுமா? உன்னால் நடக்க முடியுமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ வாக்? கேன் யூ வாக்? நம்ம ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு கேன் வரணும், என்ன சப்ஜெக்டோ அது வரணும், அதுக்கப்புறம் என்ன செயலை குறித்து நம்ம சொல்கிறோமோ அந்த வேர்ப் நமக்கு வரணும். இப்போது அவனால் ஓட முடியுமா? அவனால் ஓட முடியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? கேன் ஹீ ரன்? கேன் ஹீ ரன்? அவனால் ஓட முடியுமா? அவர்களால் விளையாட முடியுமா? அவர்களால் விளையாட முடியுமா? கேன் தே ப்ளே? கேன் தே ப்ளே? அவர்களால் விளையாட முடியுமா? அவளால் பேச முடியுமா? அவளால் பேச முடியுமா? கேன் ஷீ ஸ்பீக்? கேன் ஷீ ஸ்பீக்? அவளால் பேச முடியுமா? ரியாவால் கார் ஓட்ட முடியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கேன் ரியா டிரைவ் அ கார்? கேன் ரியா டிரைவ் அ கார்? ரியாவால் கார் ஓட்ட முடியுமா? உன்னால் வர முடியும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? உன்னால் வர முடியும். ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம், உன்னால் வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது யூ கேன் கம் அப்படின்னு சொல்லணும். யூ கேன் கம், உன்னால் வர முடியும். இதுவே உன்னால் வர முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்கணும்னா கேன் யூ கம் அப்படின்னு நம்ம கேட்கணும். கேன் யூ கம்? உன்னால் வர முடியுமா? உன்னால் பள்ளிக்கு வர முடியும். உன்னால் பள்ளிக்கு வர முடியும். யூ கேன் கம் டு ஸ்கூல். யூ கேன் கம் டு ஸ்கூல். உன்னால் பள்ளிக்கு வர முடியும். உன்னால் பள்ளிக்கு வர முடியுமா? உன்னால் பள்ளிக்கு வர முடியுமா? கேன் யூ கம் டு ஸ்கூல்? கேன் யூ கம் டு ஸ்கூல்? உன்னால் பள்ளிக்கு வர முடியுமா? பாசிட்டிவ் சென்டென்ஸில் நம்ம கேன் எப்படி பயன்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். உன்னால் முடியும் அப்படின்னா யூ கேன். இதுவே உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கணுன்னா கேன் யூ அப்படின்னு கேட்கணும். ஸோ என்னால் முடியாது, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக பேசும் பொழுது தான் நம்ம காண்ட் பயன்படுத்தி நம்ம பேசணும். என்னால் முடியாது இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது. அவனால் முடியாது, ஹீ காண்ட். அவளால் முடியாது, ஷீ காண்ட். அதனால் முடியாது, இட் காண்ட். எங்களால் முடியாது, வி காண்ட். உன்னால் முடியாது, யூ காண்ட். அவர்களால் முடியாது, தே காண்ட். ஸோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறத நம்ம ஐ காண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவனால் ஆங்கிலம் பேச முடியாது. அவனால் ஆங்கிலம் பேச முடியாது. ஹி காண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஹி காண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். அவனால் ஆங்கிலம் பேச முடியாது. அவளால் கார் ஓட்ட முடியாது. ஷி காண்ட் டிரைவ் அ கார். ஷி காண்ட் டிரைவ் அ கார். அவர்களால் விளையாட முடியாது. அவர்களால் விளையாட முடியாது. தே காண்ட் ப்ளே. தே காண்ட் ப்ளே. என்னால் வர முடியாது. என்னால் வர முடியாது. ஐ காண்ட் கம். ஐ காண்ட் கம். ராணியால் போக முடியாது. ராணியால் போக முடியாது. ராணி காண்ட் கோ. ராணி காண்ட் கோ. ராணியால் போக முடியாது. உங்களால் செய்ய முடியாது. உங்களால் செய்ய முடியாது. யூ காண்ட் டூ. யூ காண்ட் டூ. உங்களால் செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக சொல்லும் பொழுது நம்ம காண்ட் பயன்படுத்தி நம்ம பேசணும். ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் நம்ம கேட்குறோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உன்னால் வர முடியாதா? உன்னால் வர முடியாதா? நம்ம ஒரு விஷயம் உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்குறது பாசிட்டிவ். உன்னால் வர முடியாதா அப்படின்னா நம்ம நெகட்டிவாக ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா காண்ட் யூ கம். காண்ட் யூ கம். உன்னால் வர முடியாதா? அவனால் போக முடியாதா? அவனால் போக முடியாதா? காண்ட் ஹீ கோ. காண்ட் ஹீ கோ. அவனால் போக முடியாதா? ஃபைனலாக இந்த 4 சென்டென்ஸுக்கு உங்களெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். உன்னால் கார் ஓட்ட முடியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? உன்னால் கார் ஓட்ட முடியுமா? என்னால் கார் ஓட்ட முடியும். என்னால் கார் ஓட்ட முடியும். உன்னால் கார் ஓட்ட முடியாதா? உன்னால் கார் ஓட்ட முடியாதா? உன்னால் கார் ஓட்ட முடியாதா? என்னால் கார் ஓட்ட முடியாது. என்னால் கார் ஓட்ட முடியாது. ஸோ ட்ரை பண்ணிங்களா? இப்போது உன்னால் கார் ஓட்ட முடியுமா ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறோம். பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ டிரைவ் அ கார்? கேன் யூ டிரைவ் அ கார்? உன்னால் கார் ஓட்ட முடியுமா? என்னால் கார் ஓட்ட முடியும். ஐ கேன் டிரைவ் அ கார். ஐ கேன் டிரைவ் அ கார். உன்னால் கார் ஓட்ட முடியாதா?
இப்போ நெகட்டிவாக கேட்குறோம். இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? கான்ட் யூ டிரைவ் அ கார்? கான்ட் யூ டிரைவ் அ கார்? என்னால் கார் ஓட்ட முடியாது. ஐ கான்ட் டிரைவ் அ கார். ஐ கான்ட் டிரைவ் அ கார். என்னால் கார் ஓட்ட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேன் அண்டு கான்ட் இது ரெண்டையுமே நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் சூப்பராக கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.